friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணு. நம்ம சொல்றோம்ல ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றோமா? அப்ப அது எப்படி சொல்லலாம்? ஓ ப்ளீஸ் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ப்ளீஸ் அடுத்து எனக்காக வெயிட் பண்ணு. எனக்காக வெயிட் பண்ணு. அப்ப வெயிட் பண்ணு, வெயிட் யாருக்காக? எனக்காக. அந்த காக அதுக்கு ஃபார், அடுத்து மீ. ஓகே, ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுமா? அப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. ஓகே, அடுத்து உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்போமா? அப்போ உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம் பாருங்க. உனக்கு புரியுதா இல்லையா? அப்போ இது வந்து புரியுதா அப்படின்னு நம்ம பிரசன்ட்ல தான் கேட்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? அப்ப இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஒன்னு புரியுது, புரியல, எனக்கு இது வேணும், வேண்டாம், பிடிக்கும், பிடிக்காது, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேசலாம். அப்ப இத கொஸ்டினா கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கணும். கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு. அப்ப சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? யூ. சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால இங்க do யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்போம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கணும்னா do இல்லனா does யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். இங்க வந்து do வருமா does வருமா? சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. உனக்கு, உனக்குன்னு யூ வந்திருக்கனால இங்க do தான் வரும். ஓகே, do you. அடுத்து புரியுதா இல்லையா? அப்ப எனக்கு எப்படி கேட்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். புரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறதுக்கு. ஓகே, அப்போ உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னா do you understand or not? do you understand or not? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நல்லா சாப்பிட்டு போ. நம்ம சொல்லுவோம்ல நல்லா சாப்பிட்டு போ, அங்க கிடைக்காது, அதனால இப்பவே இங்க நல்லா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப நல்லா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நல்லா சாப்பிட்டுட்டு போனா அந்த போ அப்படின்னா போறதுக்கு கோ. அடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னா நல்லா, அதுக்கு என்னது? வெல். ஓகே, வெல். அடுத்து சாப்பிடுறதுக்கு ஈட். அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னா ஈட் வெல். ஓகே, ஈட் வெல். அண்ட் போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் எதை செய்யறோமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் செகண்ட். இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றோம். அப்போ சாப்பிட்டுட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும் தானே? சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம போறோம். அப்போ ஈட் வெல் அண்ட் கோ. ஓகே, நல்லா சாப்பிட்டுட்டு போ. அதை கவனமாக பிடி. நம்ம சொல்றோம்ல அதை கவனமா பிடி அப்படின்னு. அப்ப அதை கவனமா பிடி அப்படின்னு சொல்லும் போது பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹோல்ட். ஓகே, பிடி. அதை எதை பிடிக்கணும்? ஈட். ஈட் இல்லனா தட். ஓகே, கவனமாக கேர்ஃபுல்லி. அத கவனமா பிடி அப்படின்னா ஹோல்ட் இட் கேர்ஃபுல்லி, ஹோல்ட் இட் கேர்ஃபுல்லி. ஓகே, இல்லனா ஹோல்ட் தட்னு சொல்லலாம். அதையும் சொல்லும் போது ஈட் இல்லனா தட் எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கதவை தள்ளாத அப்படின்னு சொல்றோம். அப்போ தள்ளாத, தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? புஷ் தானே? அப்போ தள்ளாத நெகட்டிவ்ல பேசும்போது டோன்ட் புஷ். அடுத்து கதவை, கதவைனா த டோர். அப்போ டோன்ட் புஷ் த டோர் அப்படின்னா கதவை தள்ளாத. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ விளையாடுவதை நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல இப்ப விளையாடுறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இப்ப விளையாடுவதை ஸ்டாப் பண்ணு, நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நிறுத்துனா ஸ்டாப், அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து விளையாடுவதை அப்படின்னா அந்த ஸ்டாப்புக்கு அடுத்து மெயின் வெர்பு வந்துன்னா அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி. அப்ப விளையாடுவதை, விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. கூட என்ன சேர்ப்போம்? ஐஎன்ஜி. ஓகே, ஸ்டாப் பிளேயிங், விளையாடுவதை நிறுத்து. அடுத்து எப்போ? இப்போ. இப்போனா நவ். ஓகே, இப்போ விளையாடுவதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் பிளேயிங் நவ். கூட என்ன சேர்ப்போம்? பிளேக்கு கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஓகே, மெயின் வெர்பு கூட.
அடுத்து பாருங்க, அதை செய்வதை நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒண்ணு செய்துட்டு இருப்போம், அதை செய்யறத நிறுத்து அப்படின்னு சொல்லுவோமா, ஸ்டாப் பண்ணு, அதை செய்வதை ஸ்டாப் பண்ணு. அப்போ நிறுத்து அப்படின்னா ஸ்டாப். அடுத்து செய்வதை, ஓகே, ஏதோ ஒண்ணு செய்துட்டு இருக்கோம், அது செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, டூ. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல டூ, கூட என்ன சேர்ப்போம், ஐஎன்ஜி, டூயிங். இங்க டூங்கிறது என்னது, மெயின் வெர்பா வந்திருக்கு. ஓகே, ஸ்டாப் டூயிங், செய்வதை ஸ்டாப் பண்ணு, செய்வதை நிறுத்து அப்படின்னு. எது, அதை, அதினா இட்டுனும் போடலாம், தட்னும் போடலாம். ஓகே, ரெண்டுல எது வேணாலும். அப்போ ஸ்டாப் டூயிங் இட் அப்படின்னா அதை செய்வதை நிறுத்து. நெக்ஸ்ட் பாருங்க, பேசுவதை நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல, பேசுறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. அப்போ பேசுவதை ஸ்டாப் பண்ணுனா எப்படி, நிறுத்து, ஸ்டாப். பேசுவதை அப்படின்னா பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக், கூட என்ன சேர்ப்போம், ஐஎன்ஜி. ஸ்டாப் டாக்கிங், பேசுவதை நிறுத்து, ஸ்டாப் டாக்கிங். ஓகே, அடுத்து நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க, நம்ம கேட்போம்ல, நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க, இங்க வாயேன் அப்படின்னு சொல்லுமா. அப்ப நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க, நின்னு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. ஓகே, நம்ம பேச்சுவாக்குல என்ன சொல்லுவோம், நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். அப்ப நின்று கொண்டு, நின்னுட்டு அப்படின்னு சொல்லும் போது அது என்ன, பிரசன்ட்ல கண்டினியூஸா அந்த செயல் நடந்துட்டே இருக்கு, அவன் நின்னுட்டே இருக்கா. ஓகே, நீ ஏன் நின்னுட்டே இருக்க அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த நின்னுட்டு இருக்க செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி சொல்லணும் பாருங்க, அதுல வந்து பி வெர்ப். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அந்த பி வெர்ப் am, is, are, இந்த மூணுல ஒண்ணுதான் பிரசன்ட்க்கு. ஓகே, அதுல வந்து நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க, அப்ப சப்ஜெக்ட் பொறுத்து தான் அது மாறும், அதுல எது வரும்னு தெரியும். அப்ப சப்ஜெக்ட் என்ன, நீ, யூ வந்திருக்கு, யூ வந்தா இங்க ஆர் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, இங்க WH क्वेश्चन கூட வந்திருக்கு, ஏன். அப்ப அந்த WH ஃபர்ஸ்ட் எழுதணும், why, ஏன்னா why. அடுத்து என்ன வரணும், ஆர், பி வெர்ப் ஆர். இந்த WH क्वेश्चन இல்லைனா ஆர் தான் ஃபர்ஸ்ட் எழுதிருப்போம். ஓகே, அப்போ why are, நீ, நீனா யூ, why are you. அடுத்து என்ன வரணும், verb. இல்ல verb எது, நீயே அங்க நின்னுட்டு இருக்க. ஓகே, நின்று கொண்டு இருக்கிறாய். அங்க இரு அப்படினாலே என்னது, இருக்க அப்படினாலே பி வெர்ப் கண்டிப்பா நம்ம சேர்ப்போம் தானே. அப்போ நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கிறது, அப்ப பி வெர்ப் கண்டிப்பா நம்ம சேர்ப்போம். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பி வெர்ப். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து நிக்கக்கூடிய செயல் தான் நடக்கிறது. அப்ப நிற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஸ்டாண்ட், கூட என்ன சேர்ப்போம், ஐஎன்ஜி. வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஸ்டாண்டிங் தேர், அங்கே அப்படின்னா தேர். ஓகே, அப்போ why are you standing there அப்படின்னா நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க. அல்லாம நம்ம பிரசன்ட்ல கேட்கணும்னா நீ ஏன் அங்க நிக்கிற அப்படின்னு சொல்லுமா, நீ ஏன் அங்க நிக்கிற. இப்படி பிரசன்ட்ல கேட்கணும்னா இப்போ இந்த நிமிஷம் நடக்கிறத நம்ம கேட்கறது. ஓகே, அப்ப நம்ம பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் படி கேட்கும் போது எப்படி கேட்கலாம், இதே போல why, நீ ஏன் அங்க நிக்கிறாய் அப்படின்னு கேட்போம். அப்போ why, WH question why. அடுத்து இங்க என்ன வரும், ஆர்க்கு பதில், பி வெர்புக்கு பதில் நம்ம இங்க do இல்லனா does சேர்ப்போம். ஆனா சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால இங்க do சேர்ப்போம். ஓகே, அடுத்து verb. verb எப்படி, இங்க வந்து present continuousக்கு ing சேர்த்திருக்கோம். சிம்பிள் present tense படி நம்ம ing சேர்க்க மாட்டோம், verb அப்படியே எழுதுவோம். அடுத்து there, அது அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ why do you stand there அப்படின்னா நீ ஏன் அங்க நிக்கிற, நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க. நம்ம present continuous tenseல கேட்கணும்னா why are you standing there. இது simple present tenseல கேட்கணும்னா why do you stand there. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, போய் தயாராகு. நம்ம சொல்லுவோம்ல போ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுமா. அப்ப போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், போய் ரெடி ஆகு, தயாராகு அப்படின்னு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. and தயாராகு, get ready. ஓகே, go and get ready அப்படின்னா போய் தயாராகு.
நெக்ஸ்ட் பாருங்க, என்னை தொந்தரவு செய்யாத. நம்ம சொல்லுவோம்ல என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, தொந்தரவு செய்யாத அப்படின்னா தொந்தரவு. தொந்தரவு செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டிஸ்டர்ப். ஓகே, அப்ப செய்யாத அப்படின்னா நெகட்டிவ்ல பேசும்போது டோன்ட் டிஸ்டர்ப். டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு செய்யாத. யார? என்னை. என்னைனா மீ. ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னா என்ன தொந்தரவு செய்யாத. இது அவனை தொந்தரவு செய்யாத அப்படின்னா டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். ஓகே, இங்க என்ன வரும்? ஹிம். அடுத்து ஒரு நேம் சொல்லி ஷான வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் டிஸ்டர்ப் ஷான். டோன்ட் டிஸ்டர்ப் ஷான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உன் ரூமுக்கு போ. நம்ம சொல்லுவோம்ல உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னு. அப்போ உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? உன்னுடைய ரூமுக்கு போ. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. ஓகே, உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னா போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. அடுத்து உன்னுடைய ரூமுக்கு இக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம். அந்த அதுல இக்கு அப்படின்னா டு போட்டு உன்னுடைய ரூம். ரூம். ஓகே, உன்னுடைய ரூமுக்கு போனா go to a room. go to a room. நெக்ஸ்ட் பாருங்க, உணவை வீணாக்காத. நம்ம சொல்லுவோம்ல ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு. அப்போ உணவை வீணாக்காதேன்னா அது எப்படி சொல்லலாம்? வீணாக்காத. வீணாக்குறதுக்கு வேஸ்ட் பண்றது. அப்போ வீணாக்காதேன்னு நெகட்டிவ்னா டோன்ட் வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட், வீணாக்காத. எது? உணவை, ஃபுட். ஓகே, உணவை வீணாக்காத அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் ஃபுட். நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடைய திங்ஸ வந்து தொடாத. என்னுடைய திங்ஸ தொடாத அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்லலாம்? தொடுறதுக்கு டச் பண்றது. தொடாதே அப்படின்னு நெகட்டிவ்ல பேசும்போது டோன்ட் டச். ஓகே, டோன்ட் டச். அடுத்து என்னுடைய திங்ஸ். அப்போ மை திங்ஸ். என்னுடைய திங்ஸ வந்து தொடாத அப்படின்னா டோன்ட் டச் மை திங்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல, வந்து இங்க உட்காரு அப்படின்னு. அப்போ வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? பாருங்க, வந்து வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். ஓகே, அடுத்து என்ன? இங்க உட்காரு, கமாண்ட். இங்க உட்காரு, அந்த உட்காரு அப்படின்னா சிட். இங்க ஹியர். ஓகே, சிட் ஹியர்னா இங்க உட்காரு. அடுத்து வந்து இங்க உட்காரு அப்படின்னா கமாண்ட் சிட் ஹியர். கமாண்ட் சிட் ஹியர். நெக்ஸ்ட் பாருங்க, போய் கதவு தர. போய் கதவு தர அப்படின்னு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. அடுத்து அண்ட் போய் கதவை தர. கதவை தர. திறக்கிறதுக்கு ஓபன் த டோர். ஓகே, go and open the door அப்படின்னா போய் கதவை தர. நெக்ஸ்ட் பாருங்க, போய் யாருன்னு பாரு. போய் யாருன்னு பாரு அப்படின்னு. அப்போ போய் போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து and அடுத்த செட் என்ன? யாருன்னு பாரு. அந்த பாரு, பாருனா சீன் எழுதிட்டு அடுத்து என்னன்னா யாருன்னு. ஓகே, யாருன்னு, யார், who. அடுத்து என்னன்னா this is. ஓகே, யாருன்னு பாரு அப்படின்னா அந்த யாருன்னு அப்படின்னா who this is. இல்லைன்னா ஒரு ஆளுதான் நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். சோ இல்ல வந்து this is. இல்லைன்னா இங்க that is. who that is. இல்லைன்னா who it is. இந்த மூணுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசுறதுக்கு. அப்போ go and see who this is. இல்லைன்னா who that is, who it is. ஓகே, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப யாருன்னே தெரியாது. வந்தது வந்து மனுஷனா இல்ல ஆணா பொண்ணா எதுவுமே தெரியாத பட்சத்துல நம்ம இப்படி கேட்கலாம். ஓகே, போய் யாருன்னு பாருனா go and see who this is. இல்லைன்னா who that is, who it is. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, போய் பாரு. நம்ம சொல்லுவோம்ல போய் பாரு அப்படின்னு. அப்போ போய் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? போய் போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து and பாருனா see. ஓகே, போய் யாருன்னு பாருனா இப்படி. போய் பாருனா இது go and see.
ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களோட பள்ளிக்கு போ. நம்ம சொல்லுவோம்ல, அவர்களோட சேர்ந்து பள்ளிக்கு போ, அவர்களோட பள்ளிக்கு போ அப்படின்னு. அவர்களோட பள்ளிக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.